ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சாஃப்டான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிரைண்டர் இல்லாமல், இட்லி அரிசியும் இல்லாமல், வெறும் பச்சை அரிசி பயன்படுத்தி மிக்ஸி ஜார் இல்லைன்னா பிளெண்டரு அதில் அரைச்சி எப்படி சாஃப்டான இட்லி செய்யலாம்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு கப் அளவு முழு உளுந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதே கப்பில் பச்சரிசி 4 கப் அளவு போட்டுக்குவோம். அப்புறம் இந்த அரிசியில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அரிசியையும் உளுந்தையும் 3-4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குவோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு தண்ணி பிடிச்சிருக்கோம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சு. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு 1/2 கப் அளவு சாதம் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ உளுந்தையும் அரிசியும் கழுவிக்கலாம். அதுக்கு முன்னே உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஒரு கப்பில் ஊற்றிக்குவோம். இந்த தண்ணி உளுந்தும் அரிசியும் அரைக்கும் போது தண்ணி பத்தலைன்னா நம்ம இதை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிக்குவோம். அரிசி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த அரிசியை 2-3 தடவை கழுவிக்குவோம். அரிசியை உளுந்தி கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தை இந்த அரிசியோடு போட்டுக்கலாம். அரிசியோடு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம உளுந்து அரைச்சிக்குவோம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். உளுந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். ஊறின உளுந்தை 2 தடவை போட்டு அரைச்சிக்குவோம். உளுந்து அரைக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் பண்ணி அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம். தண்ணி ஊற்றின பிறகு இந்தமாரி கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் உளுந்து ஈஸியாக அரையும். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மெய்யை அரைச்சி எடுத்துடணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்து அரைச்சோன்னே திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல மெய்யை அரைச்சோன்னே ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். உளுந்தா 2 தடவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இந்தமாரி ஒரு பீட்டரில் நல்லா கைவிடாமல் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ உளுந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு 3 தடவை போட்டு அரைச்சி எடுத்துருவோம். இந்த தண்ணியை ஊற்றலாம். இல்லைன்னா நம்ம எடுத்து வச்ச உளுந்து ஊற வச்ச தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அரிசியை ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஆனால் ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி குருணையாக அரைச்சிக்குவோம். எல்லா அரிசியும் அரைச்சிட்டு ஊற்றியாச்சு. இப்போ இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுட்டு திரும்பவும் பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். கல் உப்பு இல்லைன்னா நார்மல் உப்பு கூட போட்டுக்கலாம். விட்டுக்குவோம். இந்தமாரி கலந்து விடும்போது தான் உளுந்தும் அரிசியும் நல்லா ஒன்றா கலந்துரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இட்லிக்கு மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு வேளை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப கலந்து விட்டுக்குங்க. மாவு நிறையா இருக்குது. இது காலையில் பொங்கி ஊற்றிரும். அதனால இன்னொரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். இப்போ மாவு மூடி வச்சுருவோம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆச்சு.
மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். இட்லி மாவு வந்து இப்படி இருக்கணும், பஞ்சு போல் இருந்தால் தான் நம்ம செய்கிற இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி மெதுவாக கிண்டி விடுவோம். இப்போ வந்து இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சிடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் இனிமேல் இட்லி தட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு துணி, ஒரு வெள்ளை துணியில் நல்லா நனைச்சிக்கணும். நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு அப்புறம் இந்தமாரி போட்டுடணும். இந்தமாரி அவிக்கும் போது நல்லா இன்னும் இட்லி இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதில் ஊற்றிக்கணும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கணக்காக ஊற்றிக்கணும். இதுமாரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வேக வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இட்லி தட்டை இந்தமாரி எடுக்கும்போது நம்ம அனலை குறைச்சிருவோம், இல்லைன்னா நீராவி கையில் படும். இந்த இட்லி எடுக்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம், அப்போ தான் ஈஸியாக வரும். அதே மாதிரி சின்ன தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லியை வச்சுக்கிறேன். பார்க்கும்போதே தெரியுது இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதேமாரி இட்லி செஞ்சு பாருங்கள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு தயாராக இருந்தால் அடுத்து என்ன நடக்குன்ற கவலை நமக்கு வராது. அப்படி வாழ பழகிட்டோமா, அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால் பார்த்து செயல்படுவோம். நன்றி. இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய என்னோட நல்வாழ்த்துக்கள். தடபுடா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.